சமோசா எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த சமோசாவை செஞ்சிடலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. மைதா மாவு 1/4 கிலோ. இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ லைட்டா கிளறி தேவையான தண்ணி ஊத்தி நைஸா மாவை பிசைஞ்சுக்கங்க. நல்லா பிசையணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவுல லைட்டா எண்ணெய் தடவி ஒரு ஈர துணியால ஒரு மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த நேரத்துல 4 பெரிய வெங்காயத்தை ஆம்லெட் கட்டிங்ல வெட்டி அதை ஒரு வெள்ளை துணியில பரத்தி உலர வச்சுக்கங்க. சமோசாக்குள்ள வைக்கிற மசாலா பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கணும். அதனால தான் வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி உலர வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க 1/4 கிலோ மாவுல 21 சமோசா செய்யலாம். ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம். இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ இந்த மாவை 7 உருண்டையா பிடிச்சு வச்சு அதையும் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ உருட்டுன மாவை எடுத்து பூரி சைஸ்ல பேலிச்சுக்கலாம். அப்பப்ப மைதா மாவை லைட்டா கல்லுல தூவி தேய்ச்சிக்கங்க. இப்ப தேய்ச்சதை எடுத்து மேல லைட்டா எண்ணெயை தடவி அதுக்கு மேல இந்த மாதிரி மைதா மாவை தூவிக்கங்க. இப்படி ஒவ்வொன்னா அடிக்கிக்கங்க. சமோசாவுக்கு முக்கியமானது அந்த ஷீட் எடுக்கிறது தான். அதனால இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா பாருங்க. நம்மகிட்ட 7 உருண்டை இருக்கனால 4 3 தனித்தனியா இந்த மாதிரி எண்ணெய் தடவி மேல மாவை தூவி அடிக்க வச்சுக்கங்க. நம்மள்ட்ட 4ல 1 3ல 1ன்னு 2 செட் இருக்கு. இப்போ இதுல 1 எடுத்து மொத்தமா தேய்ச்சிக்கலாம். அடுத்து அடுப்புல தோசைக்கல்ல வச்சு நாம தேய்ச்சதை கல்லுல வச்சு சுட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ல திருப்பி சுட்டுக்கங்க. இந்த மாதிரி துணியால அமுக்கி விட்டுக்கங்க. லைட்டா மேல பொரிஞ்சதும் இந்த மாதிரி இப்ப எடுத்துடலாம். அதே போல அந்த 3 செட்டு ஸ்லைஸையும் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கங்க. தேய்ச்சதை போட்ட உடனே நம்ம 2 பக்கமும் லைட்டா பொரிஞ்சு சுட்ட மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் சுட்டுற கூடாது. இப்போ நாம இந்த சூட்லயே ஷீட்டை கட் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு ஸ்கேலை வச்சு 4 பக்கமும் தேவையில்லாத ரிமூவ் பண்ணி ஒரு சேஃபுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதுல 6 சென்டிமீட்டர் அகலமும் 18 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற மாதிரி ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், சமோசா ஷீட் ரெடி. 6 சென்டிமீட்டர் அகலம் 18 சென்டிமீட்டர் நீளம் இந்த அளவு இருக்கிற மாதிரி ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு கூடவோ கம்மியாவோ கட் பண்ணீங்கன்னா நம்மளால சமோசாவை கரெக்டா மடிக்க வராது. அதே போல நம்ம கட் பண்ணி வேஸ்டான ஷீட் எல்லாத்தையுமே கடைசியில எண்ணெயில போட்டு பொரிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு வெங்காய மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. உலர வச்ச வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு தேவையான உப்பு, ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு மல்லித்தழை, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் பிரட்டிக்கலாம். அடுத்து ஒரு கிண்ணத்துல மைதா மாவை போட்டு லைட்டா தண்ணி ஊற்றி கலக்கி பசையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சமோசா ஷீட்டை இந்த மாதிரி மடிக்கணும். கவனமா பாருங்க. இப்போ இந்த கேப்ல கொஞ்சமா வெங்காய மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது போல மைதா மாவை பசையை தடவி மடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், சமோசா சுடுறதுக்கு ரெடி. நம்ம கடாயை வச்சு அலையாத்தி கடலடையை ஊற்றி மடிச்சு வச்சுக்க சமோசாவை போட்டு நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்தோம்னா ஆகா சுவையான வெங்காய சமோசா ரெடி. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 3/4 லிட்டர். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சு சமோசாவை போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி பொன்னிறமா ஆகணும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான வெங்காய சமோசா ரெடி. வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வெங்காய சமோசா நல்லா சாஃப்டாவும் அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா இது நீங்களும் செஞ்சு பார்க்கக்கூடிய ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.